நம் பள்ளியளவில் மகிழ்வுற்றம் குழுவிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவர்களின் விவரம். குறிச்சி இந்த குழுவிற்காக பாக்யலட்சுமி 11th C அப்படிங்கிற மாணவியும், பிரீத்தி S 9th B அப்படிங்கிற மாணவியும் ஹவுஸ் கேப்டன்ஸ் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். முனியசாமி PM இந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். மற்றும் பிரசன்னா 9th B தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். இந்த மாணவர்கள் மற்றும் வகுப்பறை தலைவர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிச்சி ஹவுஸ்க்கான ஹெட் டீச்சர் மேரி டீச்சர், ஆசிரியர் ஸ்வர்ணஸ்ரீ டீச்சர் இவர்களையும் வேலைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தலைவர்களாக, வகுப்பு மாணவர் தலைவர்களாக மாணவர் குழு அமைப்பின் மதிப்புகளை உணர்ந்து செயல்படுவோம். கற்றலிலும் வாழ்க்கை திறன்களிலும் சிறந்து விளங்குவோம். எங்கள் சக மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்மாதிரியாகவும் திகழ்வோம். ஒற்றுமையுடன் செயல்பட்டு எங்கள் பள்ளியின் பெருமையை காப்போம் என உறுதியேற்கிறோம். எதுக்கு நான் இது சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு 10:30க்கு பெல் அடிக்குதா, திஸ் இஸ் டைம் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு வருது பெல். எல்லாமே கிளாஸ்ல மஸ்ட் எல்லாருமே தண்ணி குடிச்சு தான் ஆகணும். பிகாஸ் 11 o'clock இஸ் த இன்டர்வல் டைம். 10:30க்கு நீங்க எல்லாரும் முழுசா தண்ணி குடிச்சா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ரெஸ்ட் ரூம் நம்ம ஆல்ரெடி ஹைஜெனிக்கா நம்ம பண்ணி வச்சிருக்கோம் ஃபார் எஸ்பெஷலி கேர்ள்ஸ். பாய்ஸுக்கு இன்னொரு 10 daysல அது ஓப்பன் ஆயிரும். பாய்ஸுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருது. ஸோ 10:30 அண்ட் 2:30 மஸ்ட் எல்லாருமே தண்ணி குடிச்சு தான் ஆகணும். ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு உண்டானது. ரெஸ்ட் ரூம் ரொம்ப அழகா இருக்குது, நத்திங் டு வரி. ஸோ இது ரெண்டுமே எதுக்கு அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி நம்ம குடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹெல்த்தியா இருப்போம். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் இது நம்ம பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணியிருக்குது. இதுக்கு டீச்சர்ஸ், நீங்க, நான் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணா நம்ம இது இந்த ப்ரோக்ராம் சக்சஸ் பண்ணலாம். இதுதான் என்னோட மேஜர் ப்ரோக்ராம். இது இந்த ஸ்பேன் ஆஃப் 1 yearல இன்னும் 45 ஸ்கூல்ஸ் என்னோட கண்ட்ரோல்ல இருக்குது. அந்த 45 ஸ்கூல்ஸும் இது ஜூஜுவாடி ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரோல் மாடலா இருக்கும். ஸோ நீங்க எல்லாருமே மனசு வச்சா தமிழ்நாடே திரும்பி பார்க்க வைக்கலாம். அதுதான் என்னோட கான்செப்ட். பண்ணலாமா? என்ன கேர்ள்ஸ்? So all together we can make it.
பட் உங்க டைம் இன்னைக்கு என்ன இன்னும் இப்போ எல்லாமே ஹவுஸ் என்ன டிஃப்ரெண்டா எல்லாம் நியூ கான்செப்ட். இப்போ இந்த ட்ரிங்கிங் தண்ணி நான் என் கம்பெனி சார்பாக நான் அது கொடுத்துருக்கேன். இது அது கரெக்டாக நான் மானிட்டர் பண்ணுறேன். அது ஏதாவது ஓகே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல வரேன். இதுக்கு கலர்ஸ் ஃபிளாக் தான் இருக்குது. என்ன வீக்லி ஒன்ஸ் பாய்ஸ் பின்னாலே இல்லைன்னா நான் சொல்றதே இல்லை கான்செப்ட். வீக்லி ஒன்ஸ் என்ன யூனிஃபார்ம் இருக்கும், அதுக்கு டிஷர்ட் அண்ட் ட்ராக் பேண்ட் அண்ட் ஷூஸ். இது மூணுமே இருக்கும். இது மூணுமே இருக்கும். இது நம்ம பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னடா டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல போறோம், நம்ம யூனிஃபார்ம்ல தான் போறோம் அப்படின்னு. கரெக்டுங்களா? நீங்களும் அதே மாதிரி போறீங்க. நீங்களும் எல்லாருமே அதே மாதிரி கூட சீக்கிரம் போறீங்க. பட் என்னன்னா எனக்கு ஒரே நீங்க உறுதிமொழி நீங்க சொல்லிதான் ஆகணும். நீங்க இந்த கான்செப்ட் ஓகே ஆனதான் அந்த கான்செப்டுக்கு நான் கை வைக்கிறேன். இல்லைன்னா கண்டிப்பா ஓகே ஆஸ் யூஷுவல் ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா அப்படியே போயிட்டு இருப்பேன். ஸோ இது இவ்வளவு இது சக்சஸ் ஆகுனா நியர்லி 22-25 lakhs வேணும். ஸோ அதுக்கு நான் டோனர்ஸை பிடிக்கணும். ஸோ நான் அந்த டிசிப்ளைன் இருந்ததா, அது நீங்க டீச்சர்ஸ் கிளாஸ்ல எல்லாமே சொல்லுவாங்க, அந்த டிசிப்ளைன் இருந்ததா நான் அதுக்கு உறுதியா அதுக்குள்ள நான் போறேன், அந்த கான்செப்டுக்குள்ள. இல்லைன்னா சும்மா ஜஸ்ட் இப்போ நீங்க பாத்தீங்கல்ல கொடி பிடிச்சிட்டு அவ்வளோதான் ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு நான் 10ல் பண்ணணும் அப்படின்னு போயிடுவேன். அது வேணுமா இது வேணுமா டிசைட் இட். நீங்க ஜூஜுவாடி ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த ட்ரெஸ் கோட் போட்டுட்டு ரோட்ல இருந்தா நாட்டு மார்ஷி ஸ்கூல் சிஷ்யா ஸ்கூல் இல்ல, எல்லாருமே உங்களை திரும்பி பார்க்கறாங்க. அது பார்க்க வைக்கிற அதுக்கு என்ன எஜுகேஷன் மினிஸ்ட்ரி நம்ம ஸ்கூலுக்கு வர வைக்கிற. அது நீங்கள உங்களால தான் நீங்க அந்த யூனிட்டி ஸ்ட்ரென்தன் மேக்ஸ் எவ்ரிதிங். நீங்க மனசு வச்சு இது கோஆபரேஷன் பண்ணா அது கண்டிப்பா தமிழ்நாடே திரும்பி வைக்கலாம். ஜூஜுவாடி ஸ்கூல் இது நான் சும்மா நாட் ஃபார் காமெடி மைக்ல ஸ்டேஜ்ல பேசுறது இல்ல. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அது மைண்ட்ல வச்சுக்கோங்க. நம்மளாலையும் முடியும், முடியாதது ஒண்ணுமே இல்லை. உங்க பின்னாலே நான் எப்பவுமே இருப்பேன். பட் அந்த கிளாஸஸ்ல டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க அதை மெயின்டைன் பண்ணாதான் நான் உங்க பின்னாடி இருப்பேன். இல்லைன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் வருதில்லை, யாரும் வருதில்லை. பட் நம்மளால முடியும். இந்த வருஷத்திலேயே நாம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன் மோர் ஓவர் ஆனுவல் டே வருது. ஆனுவல் டே வருது. கண்டிப்பா இந்த வாட்டி ஆனுவல் டே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். அது ஆனுவல் டே கலர்ஃபுல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க உங்க டீச்சர்ஸ்க்கு கோஆபரேஷன் பண்ணாதான். நான் டீச்சர்ஸ் ஹெச்எம் மேடம் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் பேசுறேன். இல்லைன்னா கண்டிப்பா ஆனுவல் டேக்கு நான் சத்தியமா பேச மாட்டேன். ஆனுவல் டே இந்த ஒசூர்ல இல்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்லே அந்த மாதிரி நடந்திருக்காது. அந்த மாதிரி நடத்தி வைக்கிறதுக்கு உறுதியா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்ட் நாட் எ பொலிட்டீஷியன்ஸ் வர மாட்டாங்க. இந்த வாட்டி சயின்டிஸ்ட் அண்ட் மேஜர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான் வருவாங்க.
பொலிட்டீஷியன்ஸ் இந்த வாட்டி நான் இன்வைட் பண்றதில்ல. ஏன்னா சயின்டிஸ்ட் வருவாங்க நம்ம ஸ்கூலுக்கு, ஆனுவல் டே நம்ம பண்ணா நீங்க அவங்களுக்கு கோஆபரேட் பண்ணா. ஸோ இது எல்லாமே இந்த வருஷோட கான்செப்ட் இருக்குது. ஸோ அது எல்லாமே டீச்சர்ஸ், பிடிஏ, எஸ்எம்சி இதோட எங்களோட கான்செப்ட். எங்களுக்கு நீங்க என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க? எனக்கு வந்து ரிசல்ட் இவ்வளவு ஒண்ணுமே கேட்கறது இல்ல, ஃபைனலா ரிசல்ட் தான் கேட்கறது. ரிசல்ட் வந்து மஸ்ட் படிக்கணும், படிக்காம நெவர் எவர் ஒண்ணுமே ஆகாது. அது வந்து நீங்க டீச்சர்ஸ்க்கு என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ப்ரோக்ராம் சாட் பண்ணா கண்டிப்பா எல்லாருமே படிக்கலாம், நாமளும் சாதனை பண்ணலாம். ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்ன்றது எழுதி வச்சுக்குங்க. ஏன்னா நான் உங்க ஏஜ்ல இருக்கும்போது எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட சிரிச்சாங்க. டுடே என்கிட்ட வந்து 1000 பேர் வேலை பார்க்குறாங்க, 1000 மெம்பர்ஸ். நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் காலேஜ் போகும்போது காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை. உங்களுக்கு ஏற்கனவே நான் இந்த ஸ்டோரியை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. ஈவன் தோ இப்போ வந்து காலேஜுக்கு வந்து இப்போ என்ன அரசாங்கத்தில் வந்து 7.5 கோட்டா ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ ஈவன் நாளைக்கு கூட நம்மளுக்கு டைட்டான் கம்பெனிலே வந்து ஏன்னா இந்த ஸ்மார்ட் போர்ட்ஸ் நான் எல்லா கிளாஸ்க்கும் கேட்டிருக்கேன். நாளைக்கு எங்களுக்கு ஹெச்எம் மேடம்க்கு எங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க போய் பார்க்கறதுக்கு. ஸோ ஏன்னா நேற்று கூட சர்ப்ரைஸ் விசிட் வந்து இங்க வந்து ஸ்மார்ட் போர்டு நடத்திட்டு இருக்காங்களா கிளாஸஸ் இல்லையான்னு பார்க்கறதுக்கு நேற்று சர்ப்ரைஸ் விசிட் டைட்டான்ல இருந்து வந்தாங்க. ஸோ காட் கிரேஸ் ஒரு கிளாஸ் ரூம்ல ரன் ஆகிட்டு இருந்தது, ஒரு கிளாஸ் ரூம்ல ரன் ஆகல. ஸோ என்ன ஈவன் ரெகுலரா அது ஹெச்எம் மேடம் சொன்னாங்க, ரெகுலர் ரொட்டீன் நம்ம கிளாஸ் வந்து டைம் டேபிள் போட்டு இது நடந்துட்டு இருக்கோம்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் நாளைக்குலேருந்தே அது ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா இந்த ஸ்பேன் ஆஃப் அவங்களுக்கும் ஃபுல் ப்ரெஷரைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்பேன் ஆஃப் 10-15 டேஸ்ல எல்லா கிளாஸ் ரூமுக்கும் ஸ்மார்ட் கிளாஸஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்குது. அது கூட உங்க கையில தான் இருக்குது. ஸோ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்ன்றது அது ஒரே ஒரு கான்செப்ட்ல தான். பட் உங்களுக்கும் நம்ம ஸ்கூல் வந்து நீங்க இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஃபெசிலிட்டிஸ் தான் நம்ம பிளான் பண்ணிருக்குது, நாட் ஏ கவர்மெண்ட் ஸ்கூல். நம்ம ஸ்கூல் இது, திஸ் இஸ் நாட் ஏ கவர்மெண்ட் ஸ்கூல், அவர் ஸ்கூல். எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிள் இருக்குது. பட் ஒன் திங் எனக்கு கோவம் எப்போ வருது அப்படின்னா, இது வந்து நம்ம யாருக்கும் என்ஜாய் பண்றதுக்கு உரிமை இல்லை. அது என்ஜாய் பண்ணலாம், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம கொடுத்து போகலாம். அது உடைக்கிறதுக்கு உரிமை யாருக்குமே இல்லை. என்ன வேணும் எது வேணும் என்ன பண்ணணும் அவங்க பண்ணிடுவாங்க. எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிள் இருக்குது. தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆகுது. அது எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுங்க. ஸோ ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப எசென்சியல். பட் நம்ம சஃபிஷியன்ட் வாட்டர் கொடுத்துருக்கோம். பட் என்ன அங்கே மிஸ் பண்றது வேண்டாம் நம்ம. ஸோ எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி, சின்ன பசங்கள்லேருந்து மேலே ஹையர் செகண்டரிக்கு எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிள் இருக்குது. அது மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா உங்க கோல்டன் டைம் நான் இன்னைக்கு இப்போ எடுத்துக்கினேன். ஸோ இன்னும் நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குது. பட் இது பேசுறதுக்கு உங்ககிட்ட ஒரு 1 மந்த்தாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மேடம் சொல்றாங்க நான் வர்றதுக்கு பேசுறதுக்கு ஆகல. பட் மோரோவர் நான் இந்த நேரம் உங்க டைம் எடுத்துக்கினேன். பட் இவ்வளோ சொன்ன கான்செப்ட் இத்தனையும் இந்த ஸ்கூல்ல நடக்குது. ஏன்னா மெயினா வந்து என்னோட டார்கெட் வந்து இப்போ ஹவுஸ் சொன்னாங்கல்ல, கலர் ட்ரெஸ்ஸஸ், டிஷர்ட், என்ன பேண்ட் அண்ட் ஷூஸ் கூடிய சீக்கிரம் நீங்க எதிர்பார்க்கலாம். ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட் அண்ட் ஐ வில் ட்ரை. பட் நீங்க டிசிப்ளின் அன்றது மஸ்ட். அப்புறமா முக்கால் பேண்ட் கேர்ள்ஸ் கூட இன்னைக்கு நம்ம டீம் வாட்ச் பண்ணாங்க. கேர்ள்ஸ் அப்படியே இருக்கீங்க, பாய்ஸ் அப்படியே முக்கால் பேண்ட் இருக்குது. அது எல்லாமே டிசிப்ளின்ல வருது. தயவு செஞ்சு எல்லாருமே நெக்ஸ்ட் மண்டே இருந்து நான் யாருமே சும்மா ஜஸ்ட் நான் வாட்ச் பண்ணிட்டு மேடம்க்கு இன்ஃபார்ம் பண்ணி போயிட்டே இருப்பேன். பட் அது எல்லாமே நீங்க மெயினா வந்து
ஹையர் செகண்டரி பசங்க வந்து நீங்க ரோல் மாடல் ஃபார் ஜூனியர்ஸ், நீங்க கூட அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கீங்க. பட் ஹேர் கட் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குது, 100% கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ஸோ ஃபைன், பட் முடியும் நம்மளால எல்லாருமே. கண்டிப்பா ஜூஜுவாடி ஸ்கூல்னா எந்த ஸ்கூல் அப்படின்னு கேட்கணும். என்ன எந்த ஸ்கூல்ல படி ஜூஜுவாடி ஸ்கூலா அப்படின்னு நம்ம அந்த மாதிரி இடத்துல நம்ம இருக்கிறோம். தமிழ்நாடே திரும்பி இருக்குது. கூடிய சீக்கிரம் எல்லா ஆபீசர்ஸ் வில் கம் அண்ட் see. நத்திங் டு வரி, we can make wonders. ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் அவ்வளோ டெடிகேட்டிவா எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கும் நீங்க கோஆபரேட் பண்ணும். ஓகேங்களா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? ஓகே, தேங்க்யூ. Zero to 5. Okay, wow. This one is A. How? Next compass la 5 cm from A to இங்க இருந்து இங்க ஆர்க் டிரா பண்ணிரோம். ஓகேவா? A to அந்த லெந்த்ல இருந்து ஆர்க் டிரா பண்ணிக்கோ. This one is C. Then connect the length BC. Then connect the length BC. This one you should write here. How much angle? 100. You have to write here 100 degree. This length is 5 cm. We can get triangle ABC. Okay, wow. First, draw the line 5 cm. Next, mark angle using protractor 100 degree. Put in the middle of A. Okay, wow. Mark 100. Connect the line. Then, we can use compass. Draw 5 cm arc in this line. Then connect the point. Okay. AC connect BC. Triangle, we can get triangle BC. Angle how much? 105 centimeter. AC length 5 centimeter. This one is the recorded triangle ABC. This one is recorded triangle ABC. Can you understand? Yes. Next is 7th law. 7th law, 3rd Roman law, sum number 1. Okay, wow. In this question, we use one length in measurement and another length for angles. One length is measurement and another length of angle. PR, triangle PQR. We take, okay? Length of PR is equal to 8 centimeter. How much? Length of PR is 0. Next angle B how much? Angle B how much? Angle B 60 or 60. Angle B 60.
35 degree R. Mark here. P how much? Angle P 60. இங்கே மார்க் பண்ணமா? ஓகே ஓகே. தேர்ட்ல சப்டிவிஷன் 1 கரெக்டா ஆங்கிள்ஸ் ஃபார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நபினேஷ். நான் ஒசூரில் அரசு மேல்நிலைப்பள்ளி ஜூஜுவாடியில் 10ஆம் வகுப்பு பயில்கிறேன். நேற்று நடந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பேச்சு போட்டி நடந்ததில் நான் அதில் கலந்து கொண்டேன். என்னுடன் இன்னும் சில மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் கலந்து கொண்டதற்கு எனக்கு சான்றிதழ் வழங்கி என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்களும் எனக்கு பயின்று கொடுத்த ஆசிரியர்களும் என்னை பாராட்டினார்கள்.